தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மன்னர் வகையறா திரைப்படத்தை தயாரிக்க பொருளாளர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருந்தார் நடிகர் விமல். வங்கி கணக்கில் பணம் இல்லை என காசோலை வந்ததாக கூறி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என நீதிபதி ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மன்னர் வகையறா திரைப்படத்தை தயாரிக்க பொருளாளர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருந்தார் நடிகர் விமல். வங்கி கணக்கில் பணம் இல்லை என காசோலை வந்ததாக கூறி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என நீதிபதி ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மன்னர் வகையறா திரைப்படத்தை தயாரிக்க பொருளாளர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருந்தார் நடிகர் விமல். வங்கி கணக்கில் பணம் இல்லை என காசோலை வந்ததாக கூறி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என நீதிபதி ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.